நீ மறைச்சி ஏதாவது ஒன்று பண்ணி இதுக்குள்ள நான் ஒன்று சோதனை பண்ண போகிறேன். ஒரு சின்ன அது வார்த்தை யூஸ் பண்ணுறார் பகவான், சூது செய்து என்னை சோதியாது அப்படின்னு கேட்டார். இப்போ இவனால் லௌகீகத்திலையும் இந்த சோதனையை தாங்க முடியல, ஆன்மீகத்தில் சொல்லப்படக்கூடிய இந்த சோதனையும் இவனால் தாங்க முடியல. இந்த ரெண்டுமே இவனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, சூது செய்கிற மாதிரி இருக்கு, இவனை செக் பண்ற மாதிரி இருக்கு. ஏதோ இவனுக்கு ஒரு சூது செய்து இவனை பண்ண விடாம தடுக்கிற மாதிரி இவனுக்கு ஒன்று நினைச்சுட்டு இருக்கான். இந்த பாடலை பகவான் என்ன பண்றாரு, நம்முடைய பார்வையிலிருந்து சொல்றார். ஒரு முறை அந்த நாமத்தை அவன் சொன்ன உடனே எவன் கண்கள்ல இருந்து ஆனந்த பாஷ்பம் புழங்கி கண்ணீர் வழிகிறதோ அவன் தான் ஒரிஜினல் பக்தன் அப்படிம்பார். நம்ம எங்க இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, பகவானை பார்த்து கை கூப்பி ரெண்டு நாமா சொல்லிட்டு அப்படியே போயிடலான்ற அளவுக்கு நம்ம அதை சின்னது பண்ணி ரெடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம் பக்தியை. ஆனா அது உண்மை கிடையாது. ஒரு முறை அந்த நாமத்தை அவன் சொல்லும் பொழுது அவன் கண்கள்ல வந்துருச்சு அப்படின்னா அவன் தான் பக்தன். சோதியாது இனி உன் அப்படிங்கிறார் பகவான். இந்த இடத்துலதான் முக்கியமான இனி உன் சோதி உருக்காட்டு அருணாச்சலா அப்படிங்கிறார். இது வரைக்கும் சொன்ன பிறகு இனி என்னவா பண்ணணும்? அப்ப அவங்களுக்கு ஒரு பக்தனுக்கு அவன் என்ன பண்ணணும்? இனி இது பேல் உன் உன்னுடைய அப்படிங்கிறார் பகவான். இந்த இடத்துல பகவான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, என்னுடையன்னு கூட சொல்லல. இந்த இடத்துல பூரண பக்தி. இந்த இடத்துல தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நம்ம தொடர்ச்சியா பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகள் அருளிய அக்ஷரமண மாலை பாடல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது 32வது பாடல், சூது செய்து என்னை சோதியாது இனி உன் சோதி உரு காட்டு அருணாச்சலா அப்படிங்கிற பாட்டு. அதாவது தொடர்ச்சியா நம்ம சுவாமிகிட்டே போறோம், என்னை எவ்வளவுதான் நீ சோதனை பண்ணுவ, நானும் எவ்வளவுதான் சமாளிப்பேன். நம்ம சாதாரணமாக சொல்கிறேன் இல்லையா, நம்மளை சுற்றி அவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம். அவ்வளோ ப்ராப்ளத்துக்கு நடுவுலையும் டெய்லி கோவிலுக்கு போகிறோம், சங்கடக சதுர்த்திக்கு போகிறோம், பிரதோஷத்துக்கு போகிறோம், ஏகாசி பெருமாள் கோவிலுக்கு போகிறோம், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பாள் கோவிலுக்கு போகிறோம், அருணாச்சலத்தை போய் கிரி பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி தொடர்ச்சியாக நம்ம எதுக்கு போகிறோம்னா, நம்ம வைக்கக்கூடிய பிரார்த்தனை என்ன அந்த இடத்துல நமக்குன்னா, எனக்கு தொடர்ச்சியாக ப்ராப்ளம் வருது, என்னால் தாங்க முடியல, எதனால் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறது கூட நமக்கு கேட்க தெரியல ஆக்சுவலாக. உடனே என்ன பண்ணும், எனக்கு இவ்வளவு பணத்தை கொடுத்துட்டு என் ப்ராப்ளம் சரியாயிடும், வேற என்ன ப்ராப்ளம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை சரியாகணும், குழந்தைங்க ஒழுங்கு, இது மாதிரி நம்ம பிரார்த்தனைகள் என்ன பண்ணுறோம்னா, இப்படி அது சம்பந்தமான பிரார்த்தனைகளை அப்படியே வச்சுன்னு, எல்லாமே நியாயமான விஷயங்கள் தான், கேட்கறது யாரும் தப்பு சொல்லலை. ஆனால் பகவான் சொல்கிறாரு, ஒரே ஒரு போடா இந்த இடத்துல போடுறாரு. இந்த பார், என்னால் நீ நடத்துகின்ற இந்த சோதனையை தாங்கி நான் ஜெயிச்சு அதில் நான் வெற்றி பெறுவேன், அதுக்கப்புறம் அதில் ஏதாவது நீ மார்க் கொடுக்கலாம் அப்படின்லாம் எதுவும் பார்க்காத. அதனால் என்ன சொல்கிறாரு, நீ மறைச்சி ஏதாவது ஒன்று பண்ணி இதுக்குள்ளே நான் ஒன்று சோதனை பண்ண போகிறேன். ஒரு சின்ன அது வார்த்தை யூஸ் பண்ணுறார் பகவான், சூது செய்து என்னை சோதியாது அப்படின்னு கேட்டார். அதாவது சூது செய்து ஏதாவது ஒன்று சூது மாதிரி பண்ணி, நான் உனக்கு இந்த சோதனைக்காக தான் இந்த சூதை பண்ணியிருக்கேன், அதில் நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன், நீ பகவானை விட்டுட்டியா இல்லை பகவானை விடலையா. ஒருத்தன் பெரிய கஷ்டம் கொடுக்குறான்னு என்ன பண்ணுவான்னா, பகவானே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான். சில பேர் என்ன பண்ணுவான்னா, என்னைக்கு எனக்கு இந்த சோதனை வந்திருக்கு, பகவான் இந்த சோதனை பண்ணிட்டு இருக்காரு, நான் பகவானே நம்பியிருக்கேன், பகவான் இந்த சோதனையிலேருந்து என்னை காப்பாற்றுவார், இறை என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போயிடுவான். ஸோ என்ன பண்ண, இதுக்கு பேஸாக இருக்கிறதுலாம் என்னது, நீ என்னை பரீட்சை பண்ணிகிட்டே இருக்க எப்போ பார்த்தாலும். நான் அப்படி நினச்சிக்கிறேன், ஒரு வேளை நீ பண்ணுறியோ இல்லையான்னு தெரியும், நான் அப்படி நினச்சிக்கிறேன். இந்த சூது எனக்கு தெரியாது, நான் ரொம்ப 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 இன்னசென்ஸ், நான் என்னை இந்த மாதிரி சூது செய்து என்னை சோதியாது, இது மாதிரிலாம் சோதியாது ஒன்றும் பண்ணாது. இன்னொரு விஷயம், இது லௌகீக வாழ்க்கையில பொருந்தும். இந்த வார்த்தை லௌகீக வாழ்க்கைக்கும் பொருந்தும். அதுக்கு அடுத்து இன்னொன்று பார்த்தோம்னா ஆன்மீக வாழ்க்கைக்கும் பொருந்தும். என்ன சூது செய்து அப்படின்னா, இன்னிலிருந்து நான் மந்திர ஜபம் பண்ண போறேன்னு உட்காருவான். இவன் உட்கார்ந்த உடனேயே 1000 எண்ணங்கள் வரும். ஜபத்தை நாளைக்கு பண்ணிக்கலாம் தள்ளி போட்டுருவான்.
உடனே இவனுக்குள்ளார ஒரு குருநாதர் சொல்லுவார், ஏன்பா உனக்கு வைராகியமே இல்லையா அப்படிம்பார். இன்னொரு எங்கேயாவது இவன் போய் யார்ட்டையாவது கேட்பான், இல்லை படிப்பான், இல்லை யாராவது ஒருத்தர்னு சொல்லுவாங்க, பா நீ தியானம் பண்ண ஆரம்பித்த உடனேயே முதல்ல உனக்குள்ளார ஒரு தடை ஏற்படும், நீ தியானம் பண்ண விடாம தடுக்கும். அது உன்னை செக் பண்ணுறது, அது உனக்கு டெஸ்ட் பண்ணுறது, உன்னை பரீட்சை பண்ணுறது. நீ விடாமல் இந்த தியானத்தை வைராகியமாக பண்ணணும், அது பண்ணுற எக்ஸாமினேஷன் அதில் பாஸ் பண்ணிடு அப்படிங்கிறது. இது ஆன்மீகத்தில் ஏற்படுற தடை. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகள் அருளிய நான் யாருங்கிற ஆத்ம விசாரம் மிகப்பெரிய விஷயம். அதே சமயத்தில் எளிமையானதும் கூட. அந்த ஆத்ம விசாரம் இவனுக்கு பண்ணணும்னு உட்காந்துட்டு இந்த நான் யாருங்கிற ஆத்ம விசாரம் அதை பண்ண விடாமல் இதெல்லாம் யார் பண்ண போகிறா, ஏதோ கோவிலுக்கு போகிறோம், கும்பிடுறோம், ரமண பகவான் கை கூப்புறோம், நம்ம பாட்டு போயிட்டே இருப்போமே, ஏதோ கிரிபரக்ஷனை வந்துட்டேன், இல்லை இதை படிச்சுட்டேன், ஏதோ ஒன்று சொல்லி அந்த பகவான் மையமாக சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஆத்ம விசாரம்ங்கிறது இவனுக்கு உபதேசமாக இருக்கும், இல்லை எங்கேயாவது படிச்சிருப்பான், இல்லை யாராவது சொல்லியிருப்பான், அதை பண்ண விடாமல் ஏதோ ஒன்று தடுக்கும். இப்போ இவனால் லௌகீகத்திலையும் இந்த சோதனையை தாங்க முடியல, ஆன்மீகத்தில் சொல்லப்படக்கூடிய இந்த சோதனையும் இவனால் தாங்க முடியல. இந்த ரெண்டுமே இவனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, சூது செய்கிற மாதிரி இருக்கு, இவனை செக் பண்ணுற மாதிரி இருக்கு. ஏதோ இவனுக்கு ஒரு சூது செய்து இவனை பண்ண விடாம தடுக்கிற மாதிரி இவனுக்கு ஒன்று நினைச்சுட்டு இருக்கான். இந்த பாடல பகவான் என்ன பண்றாரு, நம்முடைய பார்வையிலிருந்து சொல்றார். நம்மளுடைய பார்வையிலிருந்து சூது செய்து என்னை சோதியாத. பகவான் சொல்லலை, அந்த பக்கத்துல இருந்து பகவான் பேசலை. இப்போ ஞானத்தினுடைய இடத்துல இருந்து பகவான் பேச நம்மளுடைய இடத்துல நமக்காக இறங்கி சூது செய்து அப்படின்னு நம்ம பிரகாரமா, என்ன இவ்வளவு பக்தால் நின்றுட்டு இருக்கோம், கொஞ்சம் கற்பனை பண்ணிப்போம், இவ்வளவு பக்தர்கள் நிற்கிறோம், ரமண பகவான் குருவா நமக்கு இருக்காரு, அருணாச்சலத்தை சொல்றாரு, இந்த மாதிரி இவங்கெல்லாம் சூது செய்து என்னை சோதியாத, அவங்கெல்லாம் சோதிக்காத அப்படிங்கிறாரு. அவனால முடியாது, அவனுக்கு அது என்னன்னு தெரியாது, அவன் ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் கடைசியில் என்ன பண்றான், உன் திருவடியே கதின்னு விழுந்துட்டான். வைஷ்ணவத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் சரணாகதி. அவனுக்கு எதுவும் வேண்டாம், ஒரு 2 நாமத்தை சொல்லி அந்த திருவடியில் விழுந்துடும். ஆனா உண்மையிலே என்னன்னா, அதை நான் ரொம்ப கேஷுவலாக ஒரு லீனியண்ட்டாக எடுத்துன்னு போயிடுறோம். அவங்க ஆச்சாரியால் சொன்னது எல்லாத்தையுமே சரி இவ்வளவுதானே அப்படின்னு, அப்படிலாம் கிடையாது. ஒரு தடவை அந்த நாமத்தை சொன்னாலே அவனுக்கு அப்படி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவார். என்ன முக்கியமான விஷயம்னா, ஒரு முறை அந்த நாமத்தை அவன் சொன்ன உடனே எவன் கண்கள்லிருந்து ஆனந்த பாஷ்பம் புழங்கி கண்ணீர் வழிகிறதோ அவன் தான் ஒரிஜினல் பக்தன் அப்படிம்பார். நம்ம எங்க இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, பகவானை பார்த்து கை கூப்பி 2 நாமா சொல்லிட்டு அப்படியே போயிடலான்ற அளவுக்கு நம்ம அதை சின்னது பண்ணி ரெடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம் பக்தியை. ஆனா அது உண்மை கிடையாது. ஒரு முறை அந்த நாமத்தை அவன் சொல்லும் பொழுது அவன் கண்களில் வந்துருச்சு அப்படின்னா அவன் தான் பக்தன். அந்த நிலைக்கு தான் நம்ம போகணும். இவனால இது முடியலையே அப்படிங்கிற ரமண பகவான். அப்ப என்ன பண்றது, சூது செய்து அவன் எல்லா கிரீபரேஷனும் வந்துட்டான், ஆத்ம விசாரமும் பண்ணிட்டு இருக்கான். அவன் நாம ஜபத்தை அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவன் சொல்லிகிட்டே இருக்கான். எல்லாம் பண்ணிட்டான். கூட கஷ்டங்கள் வருது, அவனுக்கு தடைகள் வருது. அத்தியாத்மிகமான வாழ்க்கையில உள்ள போகும்பொழுது மனசு நிற்க மாட்டேங்கிறது, சலிச்சுட்டே இருக்கு. நீங்க சொல்ற அந்த ஸ்வரூபத்துல போய் அவனால உட்கார முடியல, எல்லாம் இருக்கு அந்த இடத்துல. அதனால என்ன பண்ணுன்னா, சூது செய்து இனிமேல் அவனை சோதிக்க வேண்டாம், அவன் உன்னை சேர்ந்தவன் வந்துட்டான், அவனை சோதிக்க வேண்டாம். அப்ப என்ன பண்றாரு, அப்ப என்ன சோதியாது இனி உன் அப்படிங்கிறார் பகவான். இந்த இடத்துலதான் முக்கியமான, இனி உன் சோதி உருக்காட்டு அருணாச்சலா அப்படிங்கிறார். இது வரைக்கும் சொன்ன பிறகு இனி என்னவா பண்ணணும், அப்ப அவங்களுக்கு ஒரு பக்தனுக்கு அவன் என்ன பண்ணணும், இனி இதுபேல் உன்னுடைய அப்படிங்கிறார் பகவான். இந்த இடத்துல பகவான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, என்னுடையன்னு கூட சொல்லலை. இந்த இடத்துல பூரண பக்தி, இந்த இடத்துல பூரண பக்தி இந்த இடத்துல பகவான் இந்த பாட்டில் அப்படியே காட்டுறது பூரண பக்தி. எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர் தேவி கிட்ட உன்னுடைய காட்சியை நான் காண மாட்டேனா, உன்னை நான் பார்க்க மாட்டேனான்னு தவிச்ச ஒரு அவ்வளோ பெரிய விஷயத்தை பகவான் இனி உன் சோதி உருக்காட்டு. ஜோதின்னா இந்த ஆத்ம ஜோதி, அருணாச்சல ஜோதி. இனி உன் சோதி உரு காட்டு, இனிமேலாம் தாமதிக்காத காட்டு அருணாச்சலா அப்படிங்கிறார். இதுதான் நமக்காக ஒரு குருநாதர் அப்படி வேண்டிக்கிறார். நம் பொருட்டு அந்த குருநாதர் அருணாச்சலத்திட்டு கேட்கிறார். அதனால இந்த பாடல் நம்ம சொல்லும் பொழுதே ஆஹா எவ்வளோ பெரிய விஷயம் இந்த பாடலுக்குள்ள இருக்குது அப்படின்னு அந்த பாட்டினுடைய உண்மையான அந்த பாவத்தை நம்ம உள்ள வாங்கிட்டு
இதை சொன்னாலே பொழுதும் அந்த இடத்துல அந்த விஷயம் நடக்க தொடங்கிடும். அருணாச்சலேஸ்வரன் அருள் செயல்பட தொடங்கிடும்.